வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு கேண்டட் வித் கேண்டிடேட். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமானது விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வருது. நாம இப்ப நிற்கக்கூடிய தொகுதி பல்லாவரம் தொகுதி. இந்த தொகுதியில இந்திய ஜனநாயக கட்சி சார்பா திரு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இரட்டை இலை சின்னத்துல இந்திய ஜனநாயக கட்சியானது இந்த தொகுதியில போட்டியிடுது. வேட்பாளர் இப்ப களத்துல ஈடுபட்டிருக்காரு பரப்புரையில. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு, வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ தேர்தல் களம் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பா இந்த பல்லாவரம் தொகுதியில நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக திமுக நேரடியா போட்டிட்டாங்க. இதுல திமுக வின் பண்ணுச்சு. இந்த முறை பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் நேரடியா இங்க களத்துல இருக்கீங்க. நீங்க இப்போ ஐஜேகே இருக்கீங்க, இன்னொன்னு சைடு தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தாவேக அப்படின்னு இருக்காங்க. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? முதல்ல நியூஸ் 18 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது முன்னாடிலாம் அதிமுக திமுகவுக்கு மொத்தம்தான் இருந்தது, இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இப்பவும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கு. பட் அதிமுக தன்னுடைய கூட்டணியோட இருக்கு, திமுக தன்னுடைய கூட்டணியோட இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப மிகுந்த பலத்தோட அவங்களுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ, தட் இஸ் a சூப்பர் ஸ்டார் ஆஃப் திஸ் எலெக்ஷன்ஸ். அவங்களுடைய அறிக்கை எல்லாமே பார்க்கும்போது மக்களுக்கு நெருக்கமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உள்ளத்தை தொடுகின்ற அளவிற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய திட்டங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகவும் புரிந்து கொண்டு அதுக்காக செயல்படுத்தியிருக்காரு. அந்த மேனிஃபெஸ்டோ இட் இஸ் பிகம் எ பிக் ஹிட். அது நான் சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. இப்போ வளர்ச்சி வெர்சஸ் கவர்ச்சின்னு சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மேனிஃபெஸ்டோ, அதனுடைய தாட் ப்ராசஸ், அதனுடைய சிந்தனைகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி இருக்கு. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பாத்தீங்கன்னா அது கவர்ச்சியை நோக்கி தான் இருக்கு. கவர்ச்சி திட்டங்கள்னு கவர்ச்சி தான் காமிக்கிறாங்க இல்லையா? இது வரைக்கும் ஏன்னா ப்ரூவ் பண்ணல. இந்த 5 வருஷமா ஒன்னும் ப்ரூவ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவையில்லை. லாஸ்ட் 4-5 மந்த்ஸுக்கு அத்தனை ஆயிரம் கோடியை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த டிவிலையும் பேப்பர்லயும் கொடுக்கற வேண்டிய நெசசிட்டி ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அதனால அதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கவர்ச்சியை காமிக்கிறதுக்காக பாக்குறாங்க. மக்கள் இப்பெல்லாம் விழிச்சிட்டாங்க. இப்போ நோ மோர் தட் கிளாமர் வில் நாட் ஸ்பீக். கிளாமர் போகாது. அதாவது growth வெர்சஸ் கிளாமர், வளர்ச்சி வெர்சஸ் கவர்ச்சி. அதுல மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. பல்லாவரம் களத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லா இருக்கு. எல்லா கூட்டணியினுடைய கட்சியினுடைய சார்ந்த அனைத்து தலைவர்களும் ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க. எந்த கட்சி ஆனா அவங்களுக்கு தெரியுது. எனக்கு பார்க்கும்போது தாய்மார்களை பாக்குறேன். நான் எல்லா வீதிகளிலையும் சென்றிருக்கேன், பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன் கடந்த 15 நாட்களாக. எல்லாரும் ரொம்ப ஒரு உற்சாகமாக கண்டிப்பாக மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த மாற்றம் கண்டிப்பா வரப்போகுது தமிழ்நாட்டில்ங்கிறது நான் உணர்றேன். ஏன்னா மற்றவங்க வெளியில இருந்து பார்க்கலாம், நான் வீடு வீடாக சென்ற போது பெண்களிடத்திலே பெரிய வளர்ச்சி இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒவ்வொன்றும் இந்த போதை கலாச்சாரத்தை வெறுக்கிறாங்க எல்லாரும். அதாவது கஞ்சா, இந்த லிக்கர், இதை ரொம்ப வெறுக்கிறாங்க. இது சொசைட்டியை பால் பண்ணுது, எங்க பசங்களை பால் பண்ணுது. அதே போல அந்த பாலியல் தொல்லைகளால பெண் பிள்ளைகளை வெளியில கொண்டு போறதுக்கோ அவங்க லேட் நைட்ல வர்றதுக்கோ அது ரொம்ப பயமா இருக்கு. அதிகாரிகள்கிட்ட பேசணும்னா அதிகாரிகள் செயலற்று இருக்காங்க, அவங்களால செய்ய முடியல. எந்த மூளைக்கு நைட்ல 7 மணி 8 மணிக்கு பாத்தீங்கன்னா இப்ப பொழிச்சலூர் ஏரியால, பம்மல் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்ட்ரீட் லைட்ஸை உடைச்சிட்டு அங்க உட்காந்துட்டு போதைப் பொருளா யூஸ் பண்றாங்க. அதனால 7 மணி 8 மணிக்கு மேல எங்களால நவர முடியல அப்படின்னு பெண்கள் தாய்மார்கள் சொல்றத நான் இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேரடியா கேட்கறேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸை கேட்கறேன். அதனால அதிமுகவும் திமுகவுக்குமான்றது வளர்ச்சிக்கும் கவர்ச்சிக்குமான தேர்தலில் வளர்ச்சியை நோக்கி மக்கள் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். சார், பல்லாவரம் தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? பல்லாவரம் தொகுதி மக்களுக்கான உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? குறைகள்னு பார்க்கும்போது பல்லாவரத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது தமிழ்நாடு. இந்த நம்பர் 1 நாங்க தான், நம்பர் 1 ஸ்டேட்டை நாங்க மாத்திட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சிடென்ட் அதிகமாக இந்தியாவிலே நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. 12 to 13% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் இன் தமிழ்நாடு. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டிலேயே பல்லாவரம் தொகுதியில தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? டிராபிக் கன்ஜெஷன் அதிகமான இடம் பல்லாவரம், டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் பல்லாவரம். ஸோ நம்பர் 1 அதனால தமிழ்நாடு நாங்கள் நம்பர் 1 கொண்டு வந்துட்டோங்கிறது இதில் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்ச திட்டத்தை அதற்கு அப்புறமா 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் தான் இங்க இருக்காரு. ஆனா எந்த பாதாள சாக்கடையும் ஒழுங்கா வேலை செய்யல, பாதிக்கு கட்டப்படவே இல்லை. அதை ஆரம்பிச்ச இடத்துல நிக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. இதை நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு
இண்டிபெண்டா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இல்ல ஒரு ஃபோன் கால் கொடுத்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு குறை இருக்கவங்கலாம் ஃபோன் பண்ணுன்னு சொன்னா 1,00,000 ஃபோன் கால் வரும். அந்த அளவிற்கு மிகுதியான குறைகள் உள்ள ஒரு தொகுதியாக இருக்கு. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகமே தன்னுடைய கேண்டிடேட்டை ஃபீட் பண்ணாம அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்களோன்னு எனக்கு சந்தேகமா கூட இருக்கு. ஏன்னா அவங்களால எதிர்கொள்ள முடியாது மக்களை. அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. மக்களுடைய குறைகள் அதிகமா இருக்குது. ரோட்ல வந்து தண்ணி மழை பெஞ்சுன்னா வெள்ளம் நிக்குது, தண்ணி போறதுக்கு வழி இல்லை. அடுத்தது பாதாள சாக்கடை திட்டம் சரியா இல்லை, ரோடு போடல, இல்ல போட்ட ரோடு ரிப்பேரா இருக்கு. அடுத்தது வந்து இந்த மினி பஸ் இருக்கு இல்லைங்களா, மினி பஸ் வந்து முதல்ல 22, 23 பஸ் ஓடின இடத்துல அப்புறம் 7 பஸ்ஸா குறைஞ்சு இப்ப 1 பஸ்ஸோ 2 பஸ்ஸோ, 1 பஸ் தான் ஓடுதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் டைமிங் கிடையாது. நீங்க உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்க அந்த பஸ்ல பயணம் பண்ணலாம். அந்த நிலைக்கு அது மாறிடுச்சு. அதனால எண்ணற்ற குறைகள், அதாவது அதே மாதிரி ஏரிகள் இருக்கு, 10 ஏரிகள் இருக்கு, குளம் இருக்கு, பார்க் இருக்கு. அதெல்லாம் முறையா பராமரிக்கப்படல. அதுல வந்து மற்ற தண்ணியெல்லாம் கலந்து விட்டு அதை தூர் வாராம இல்ல திடீர்னு ஒரு தூர் வாரம்னு ஒரு அக்கௌண்ட்டை போடுறது. அந்த அக்கௌண்ட்டை முடிச்ச உடனே ஒரு 3 மாசத்துல திரும்பவும் அப்படி ஆயிடும். அப்புறம் திரும்பவும் ஒரு அமௌண்ட்டை போறோன்னு 1-2 ஏரிகளை காமிச்ச மாதிரி அது கணக்கு காமிப்பதற்காகத்தான் ஆட்சி நடக்கிறதை ஒழிய மக்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு நடந்ததாக தெரியவில்லை. குறை கூறணுங்கிற ஒரே எண்ணத்துல நான் இதை பேசல. நான் வந்து ரியலா உள்ள போய் பார்த்துட்டு ஒரு ரிசர்ச்சை பண்ணிட்டு அது டேட்டாலாம் எடுத்து சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும், இப்ப நம்ம குறை சொல்றோம், அடுத்தது நாம என்ன செய்ய முடியுங்கிற ஒரு திட்டத்தை அதுக்கு வகுக்கணும் இல்லையா. அப்பதானே நம்ம அந்த உறுப்பினரா வந்தோம்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்ட்டு வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும். சுற்றுப்புற சூழல் அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, அதை முதல்ல சரி பண்ணணும். ஏரிகளை தூர்வாரணும், குளத்தை வந்து சரி பண்ணணும், பார்க்கு அதை சரியான முறையில் பராமரித்து மக்கள் உபயோகத்துக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் சரி பண்ணணும். சிசிடிவி கேமராஸ் எல்லா பக்கமும் பொருத்தப்படணும். அது வந்து பொருத்தப்பட்டது நிறைய திருடு போகுது. ப்ளஸ் யாராச்சும் அதை கண்காணிக்கிறதே இல்லை. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை மாற்றணும். அதுக்கு வந்து இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதத்தில் கஞ்சா இல்லாமல் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்ட உடனே மக்கள் மிகுந்த ஆரவாரமாக வராங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, எங்க நாங்களாம் பொன் குழந்தைங்களை வச்சிருக்கோம், வெளியில போக முடியல. ஆண் குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு போதைப் பொருள் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஆண் பிள்ளையா வச்சிருந்தாலும் சரி பயம், போதைப் பொருளுக்கு போயிடுவாங்க. பெண் பிள்ளையை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பயம். ஸோ இதை ஏன் இந்த மாதிரியான அரசாங்கம் வந்து இந்த மாதிரி திட்டங்களை போடும்போது அட்லீஸ்ட் செக்யூரிட்டி, பேசிக் செக்யூரிட்டி டு த பீப்புள் கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதை கொடுக்க தவறிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நாம வந்து வெறும் வெறுப்பு அரசியலை பேசுறதுக்கோ மாத்தி இவங்க அப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கொச்சையா பேசுறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க வந்து முன்னேற்றத்தை நோக்கி போங்க, மாற்றுதல் நோக்கி போங்க, வளர்ச்சியை நோக்கி போங்க. அப்படிப்பட்ட வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது தனியார் மாத்திரமே நாம என்ன சொன்னா அரசாங்கம் செய்யணும்னு நான் அதுதான் சொன்னேன், மக்கள்கிட்டே சொன்னேன். குப்பையை நீங்களும் போடுவதை நம்ம தவிர்க்கணும், நம்மளும் வந்து அது விழிப்புணர்வோட இருக்கணும். ஒண்ணு. அடுத்தது அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் உறுப்பினராக எடுக்கிற பட்சத்தில். ஸோ நாம வந்து அரசாங்கத்திட்ட உதவி வாங்கணும். அதை தாண்டி என்ன சொன்னோம்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் நீங்க நிறைய சர்ப்ளஸா இருக்கு. இந்த பல்லாவரம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 88% ஆஃப் த பீப்புள் ஆர் எஜுகேட்டட். தமிழ்நாடு ஆவரேஜ் பீப்புளை விட பல்லாவரத்தில் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் மோர். அப்போ அவங்களுக்கு தே வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதாக படிக்காதவர்களுக்கு கம்மியாக சொல்லலை, அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் இருக்கும், டிஜிட்டல் ரீச் ஈஸியாக இருக்கும், புரியறது ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. இங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது, காலேஜஸ் நிறையா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, பிஸ்னஸ் ஹவுசஸ் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, காமன் பீப்புள் நிறையா இருக்கான். சிட்டிக்குள்ளே போகிற வேலைக்கு போகிற அத்தனை பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ தே நோ. அதனால சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக கொண்டு வர முடியும் பெரிய லெவலில். ஸோ இட் இஸ் அ பிரைவேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனோட வி கேன் மேக் பல்லாவரம் அஸ் அ ரோல் மாடல் அசம்பிளி, அதாவது நம்ம கான்ஸ்டிடுவன்சியா மாற்ற முடியும்னு எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது இல்லாமல் நம்ம ஆகாய நுழைவாயில்னு நம்ம ஏர்போர்ட்டை சொல்றோம். தமிழ்நாட்டுடைய ஆகாய நுழைவாயில் பல்லாவரம். ஏன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஒரு ஊர்ல நம்ம போய் இறங்குறோம்னா என்ன சொல்றோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது போல ஒரு ஸ்டேட்டோட அழகு வந்து அந்த ஸ்டேட்டோட கான்ஸ்டிடுவன்சியில இறங்கும் போதே தெரியும். அதை தெரிய வைப்பதற்குண்டான அனைத்து முயற்சியும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த ஒரு தொகுதி இது. பல்லவபுரம்னு இருந்தது, இன்னைக்கு பல்லாவரம்னு மாறிடுச்சு. இவ்வளோ தொன்மை வாய்ந்த ஒரு ஒரு கான்ஸ்டிடுவன்சியை நாம ஏன் எப்படி வச்சிருக்கோம்? மாற்ற முடியும். மக்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க மாற்றத்துக்காக. அதனால தயவு செய்து மக்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். நீங்க வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் பேசாதீங்க, குரோத்தை நோக்கி போங்க. இவங்க வந்து அதையே சொல்லிட்டு இது டூயிங் ஒன்லி த லிப் சர்வீஸ், அதாவது வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துறது மாத்திரமே முன்னேற்றத்தை கொண்டு வராது. உண்மையாக இருக்கணும், நீங்க உளப்பூர்வமாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஹேட் அ சான்ஸ், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டு கொடுக்கப்பட்டது, அதற்கு முன்பாக 5 ஆண்டு கொடுக்கப்பட்டது. 10 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 வருஷம் இருந்தும் நேரடி கண்காணிப்புல உங்களுடைய ஒரு எம்எல்ஏ இருந்தும் உங்களால முன்னேற்ற முடியலன்னா
உங்க கூட்டணி கட்சியில வந்து ஒரு வேட்பாளர் நின்று எப்படி நீங்க முன்னேற்ற போறீங்க? உங்களால டைரக்ட்லி இஃப் யூ கேனாட் டூ எனிதிங், ஹவ் வில் யூ டூ இன்டைரக்ட்லி? பிகாஸ் அதே கேள்வி எனக்கு வரும். நான் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுறேன். நான் முடிவு பண்ணிட்டு நாங்கள் ஐஜேகே வந்து எங்களுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் திண்ணமான ஒரு முடிவை எடுத்து இரட்டை இலை சின்னத்தில் இப்போ நம்ம வந்து போடுவோம் அப்படின்ன போது இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூட்டணி கட்சிகளையும் எங்களையும் மாற்று சிந்தனையோட நாங்கள் யோசிக்கல, அவங்களையும் எங்களுக்கு ஈக்குவலாக தான் நினைக்கிறோம்னு இன்னைக்கு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, நான் பார்த்தேன். அப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கு. நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறோம். அதனால போராடி பெறுவேன். நான் 28 வருஷமா வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் உயர்நீதிமன்றத்தில். இப்போ வந்து நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு திண்ணமான முடிவை எடுத்து நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். ஸோ ஐ வில் see to that பல்லாவரம் கான்ஸ்டிடுவன்சி becomes நம்பர் 1 கான்ஸ்டிடுவன்சி இன் தமிழ்நாடு. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நம்புறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல 4 முனை போட்டி நிலவுது. பல்லாவரம் தொகுதியை பொறுத்தமட்டில் எங்களுக்கு இந்த கட்சி தான் நேரெதிரான போட்டி அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க? டிஎம்கே, டிவிகே ஆர் என்டிகே? நான் தேமுதிகவை தான் சொல்லுவேன். அதாவது நான் அதற்காக நான் விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து குறைப்பிச்சு மதிப்பிடுறேன்னு சொல்ல வரல. அதுல கட்டமைப்புகள் இல்லை. முதல்ல அவர் வந்து ஒரு கவர்ச்சி மிகுந்த ஒரு நல்ல நம்பர் 1 ஆக்டரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு. அவர் மேல நான் அவரோட ரசிகரா இருக்கும்போது அவர் மேல மரியாதை மதிப்பு எல்லாமே இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு கட்சி பெருசா வரணும்னா பல்வேறு மனிதர்கள் ஒன்று கூடி ஒரே பொது நோக்கத்திற்காக பாடுபட வேண்டும். அதை தான் ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்கார்டிங் டு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாட் இஸ் அ கம்பெனி, வாட் இஸ் அ பல்வேறு மனிதர்கள் ஒரே சிந்தனையோடு ஒன்று கூடி யோசிச்சா மட்டும்தான் அந்த தேரை இழுக்க முடியும். யூ மே பி தி பவர்ஃபுல் பர்சன், யூ ஹேவ் தி ஸ்டார்டம், அதை நான் மறுக்கல. அந்த ஸ்டார்டம் வில் நாட் பி இனஃப், அது போதாது. அது அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கோ அதுக்கு உண்டானது ஒரு கட்டமைப்பு இல்லை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ கட்டமைப்பு வச்சிருக்காங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் கடைசி லெவல் வரைக்கும் பகுதி செயலாளரோ வட்ட வார்டு மெம்பரோ அதுக்கு வட்ட செயலாளரோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல அவங்களுடைய லீடர்ஸை வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பல ஆண்டுகளாக அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹாவ் மோர் வேல்யூ. அது இருக்கு. இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்டார்டம் வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த ஃப்ளோ வந்து மக்களை போய் ரீச் பண்ணும்? மக்களை ரீச் பண்றதே கஷ்டமாச்சு. நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும். இப்போ வந்து நான் சொல்றேன் பாதாள சாக்கடை திட்டத்தில் இப்படி இருக்குன்னு சொல்றோம். அவர் வெளியில வந்து கேம்பெயின் பண்ணி போறதுக்கே கஷ்டமா இருக்கு சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவர் மேல நாம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு தலைவரை மட்டும் வச்சு ஒரு இது பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க மக்கள் வந்து போடி பண்ண முடியாது. அதனால என்னுடைய கருத்துப்படி நேரடியான எங்களுக்கு போட்டி வந்து தேமுதிக தான் இருக்காங்க. அப்படி அவர் இருக்கிறவர் ஏற்கனவே வந்து ஒரு மெம்பரா இருந்திருக்காரு செங்கல்பட்டு மாவட்டத்தில். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அங்க வந்து அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஸோ அவரோட பிரசிடென்ஸ் பார்க்கணும் இல்லையா, முன்னாடி என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த 5 ஆண்டு காலம் செங்கல்பட்டுல அவர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு. வாட் இஸ் தி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? 5 ஆண்டு காலத்தில் நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன், இந்த சாதனைகள் எல்லாம் நான் புரிந்திருக்கிறேன். அதனால் நான் வந்து இப்பொழுது பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். திமுகவால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன், இல்லை தேமுதிகவால் நான் கூட்டணியோடு நிற்கிறேன், நான் இந்த சாதனைகள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றதுன்னா மக்களுக்கு போய் அதை நம்பக்கூடிய ஒரு விதத்துல மாறும். அப்படி எது செஞ்சாருன்னு ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே இல்லையே, சொல்றதுக்கே இல்லையே. ஒரு பானை சோதத்துக்கு ஒரு சோறு பரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க செய்வதற்கு உண்டான எந்த விதமான சாத்தியமும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் 5 ஆண்டுகள் நீங்க செங்கல்பட்டுல ஒரு எம்எல்ஏவாக இருந்தும் நீங்க எதுவுமே ப்ரூவ் பண்ணலையே. அப்ப நீங்க வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ரூவ் இன் பல்லாவரம்? அட்லீஸ்ட் வாய்ப்பை வந்து யாருக்கு கொடுத்தால் அவர்கள் செய்வார்களோ அதுக்கு மக்கள் கொடுக்கணும், அதன் வாயிலாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேமுதிக தான் மெயின் கண்டஸ்டண்டா, ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால விஜய் சாருக்கு பேருக்கும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அது வந்து எதுவும் என்னன்னா விச் இஸ் சஃபிஷியன்ட் எனஃப் டு ஃபார்ம் அ கவர்மெண்ட்னு பார்க்கணும். நாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தை ஆளப்போகிறார். இந்த 4/5/2026 தேர்தல் முடிவு வந்த உடனே பீப்புள் வில் நோ இப்படி ஒரு இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். தேர்தல் மேனிஃபெஸ்டோ நல்லா இருக்கு. மக்கள் வந்து இந்த புளிச்சு போச்சு இது, இந்த சனாதனம் பேசுறது, போய் காலில் விழுந்தாருன்னு சொல்றது, திரும்பி இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? அப்புறம் நான் தமிழ் மேலே ஆர்வம், எல்லாருக்கும் தமிழ் மேலே ஆர்வம், அவன் தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் மேலே ஆர்வம் இருக்கு. அவங்கவுங்க தாய்மொழி மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு, எல்லாருக்கும் அது விருப்பம் இருக்கும், சொல்லி திணிக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து சில்ட்ரன் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிட்டு வருது. தே ஆர் டிஜிட்டலி தே ஆர் லிட்ரேட்.
நம்மளோட டிஜிட்டலி யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி லிட்ரேட். ஸோ தே நோ நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் என்ன பண்ணீங்கனாலும் they know they have got intelligence, brain, and they got knowledge, they got Google to search, they know about persons. அதனால டெஃபினட்டாக பெரிய மாற்றம் இருக்கும். இன்னும் புரியாமல் ஹைதர் அலி காலத்தில் பேசுறதே திரும்பவும் பேசிட்டு இவரை பேசுறது அவரை பேசுறதுன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக கம் வித் சம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ். க்ரோத்னா என்ன, நான் ஸ்டேட் என்ன பண்ண போறேன், ஏன் நான் இதில் ஃபெயில் ஆனான்னு சொல்லுங்க, ஏன் பதாள சாக்கடை போடலன்னு சொல்லுங்க, ஏன் ரோடு போடலன்னு சொல்லுங்க, ஏன் சிசிடிவி வைக்கலன்னு சொல்லுங்க, ஏன் ஸ்ட்ரீட் லைட் எரியலன்னு சொல்லுங்க, ஏன் மழை காலத்தில் வெள்ளம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கோ அதை பேசுறதுக்கோ பேசாம சும்மா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அவர் காலில் விழுந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்ல வாட் இஸ் அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு? யூ கம் அவுட் வித் சம்திங் கன்ஸ்ட்ரக்டிவ். திமுக அரசினுடைய மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், இது போன்ற திட்டங்களால பெண்களுடைய வாக்குகள் அதிகமா திமுகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சு. தாவேக்காவோட என்ட்ரிக்கு பிறகு பெண்களுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு வருது. இப்ப அது கள நிலவரம் எப்படி இருக்கு? பெண்களோட வாக்குகள் யாருக்கு அதிகமா போகும்? இப்ப பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பெண்களுடைய வாக்குகள் இங்க அதிகமா தான் இருக்கு. அப்போ கள நிலவரம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி. நான் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன். நீங்க பெண்களை பத்தி பேசிட்டீங்க, அதனால இப்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். என்னன்னா இப்ப பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்களுக்கே முதல்ல பயம். இவங்களுக்கு அவங்க இந்த திட்டங்கள் அறிவிக்கிறதுல அவங்க பெரிய சாமர்த்தியசாலிகள். திமுக இருக்கவங்க திட்டம் அறிவிப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, பேருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு ரியாலிட்டியில் அது நடக்குமானா நடக்காது. இப்போ அதே போல தாலிக்கு தங்கம் நம்ம திட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அது இல்லை. அதை இப்ப திரும்பி கொண்டு வராரு எடப்பாடியார், கொண்டு வர போறாரு தாலிக்கு தங்க திட்டம். அதே போல மகளிருக்கு 25,000 ரூபாய் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு உண்டான மானியம் தர்றாங்கன்னு சொல்றாங்க. அதே போல மைனாரிட்டி இருக்கிற லேடிஸ் எல்லாத்துக்குமே வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி இது அம்மா வழி வந்த கட்சி, பெண்களை முன்னிறுத்தி நடத்தி கூடக்கூடிய கட்சி. இப்போ நான் போயிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் இன்னுமே பாக்குறேன், ஆண்களை விட பெண்கள் தான் மிகவும் உற்சாகமாக, மிகவும் எழுச்சியோட கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும், அண்ணா வேணும்னுவாங்க, ஒருத்தர் சார் வேணும்பாங்க. எப்படி சொன்னாலும் சரி, மாற்றத்தை ஒரு பெண்கள் கண்டிப்பாக முடிவு செய்து விட்டார்கள். நீங்க ரிசல்ட்டை பாருங்க, பெண் வாக்காளர்கள் அவ்வளவு எழுச்சியோட வாக்களிக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரொம்ப பேசுறது அந்த கஞ்சாவை 10 பேர் லேடிஸ் பேசுனாங்கன்னா 5 பேர் 6 பேர் பேசுறாங்க. பயமா இருக்கு, என் பையன் வெளில போனா கூட, பையன் வெளில போனா பயமா இருக்கு, பொண்ணு வெளில போனா பாலியல் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. பையன் வெளில போனா கஞ்சாவுக்கோ இல்ல எங்கேயாச்சும் போய் ஒயின் ஷாப்ல போய் பசங்களை ஏதாவது பண்ணிடுவானு பயமா இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி ஒரு அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயத்திலே ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? பல்லாவரம் தொகுதி மக்களிடையே உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, மிகவும் உற்சாகமா இருக்கு. அதாவது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மக்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களும் ஈஸியா பழகிடுறாங்க. குறிப்பா குழந்தைகள்லாம் பார்த்தா தூக்கணும்னு அழுவது கூட வந்துடுறாங்க. அந்த மாதிரி அளவுக்கு நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், அவங்களும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு இன்னும் ஊக்கத்தை தான் தருது. எப்படியா எந்த வகையில நாம உங்களுக்கு பயனுள்ளனா இருக்க முடியும்? ஏன்னா நாம் இப்போ குறிப்பிட்ட என்ன எனக்கு 54 முடிஞ்சு 55 வயசு ஆக போகுது. நான் அட்வொகேட் 28 வருஷமா நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞராகவும் இப்போ இருக்கேன். அதனால எனக்கு அந்த கோர்ட்ல பார்த்து ஃபேமிலி கஷ்டம்னா என்ன, மக்கள் என்ன பண்றாங்க அதுவும் தெரியும். அது இல்லாமல் நானும் சகோதர சகோதரிகளோட பிறந்தவன், எனக்கும் குழந்தைங்க பொண்ணு பையன்லாம் இருக்காங்க. அதனால அந்த குடும்பத்தின் சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால மக்களை நான் வெளியாளாவே நினைக்கல, மக்களை என்னோட சகோதர சகோதரிகளாவே நினைச்சுதான் நான் பழகிறேன், அப்படித்தான் பேசுறேன். நான் அந்த மதம் ஜாதி அதுக்குள்ளெல்லாம் போறதே கிடையாது. அதுக்குள்ள நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போறது கிடையாது. நீங்க எந்த மதமா வேணா இருங்க, எந்த ஜாதியா வேணா இருங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. we have come only to do service to the people, and definitely I will do it. I am only requesting, நான் என்ன கேட்கறேன்னா, பீப்புள்கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கள், என்னால் நான் அனைத்து முயற்சியும் செய்வேன். அது இன்னொன்னு சொல்றேன், தமிழகத்திலேயே அதிக வித்தியாசம் உள்ள வெற்றி பெற்ற வேட்பாளராக என்னை மாற்றி காட்டுங்கள். பல்லாவரத்தை தமிழகத்திலேயே சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுகிறேன். இதுதான் என்னுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா. நான் அதான் சொல்றேன். ஏன்னா people have to see, இவரை நான் இவ்வளவு நம்பிட்டேன் அப்படின்னு காமிச்சாதான் நான் இவ்வளவு செய்வேன்றத கவர்மெண்ட் இருந்தோ மத்தவங்கள்ட்ட இருந்து அவ்வளவு பாப்புலரா இருக்காரு அவரு, அவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு, என்னதான் செய்யறாருன்னு பாப்போமேன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான். ஸோ அதுக்காக நான் சொல்றேன், நான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த தமிழக மக்கள் கொடுக்கணும், இந்த பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நான் என்ன கிவ் பேக் பண்ண முடியும்னா, தமிழகத்திலேயே சிறந்த தொகுதி பல்லாவரம் தொகுதி அப்படின்னு இந்த 5 வருஷத்துல மாத்தி காட்டணுங்கிறது தான் என்னுடைய கனவு, குறிக்கோள்.
அஜெண்டா, மோட்டோ எல்லாம். விறுவிறுப்பான தேர்தல் களம் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்க. இதற்கு நடுவில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அதாவது எங்கிட்ட இருந்து என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் வாங்கணுமோ கரெக்டாக கேட்டு வாங்கிட்டீங்க. நியூஸ் 18 உங்களுடைய நிறுவனத்துக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள், நேயர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மிக்க நன்றி. அதே போல் உங்கள் கேமராமேன் இவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன வண்டியில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இதில் நின்று அந்த கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதனால் உங்கள் சேனலுக்கு, ஏன்னா இந்த மாதிரியான நேரங்கள் இல்லை, உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நேரம் இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு அதனால் எனக்கு மீடியாவில் நான் நிறைய அட்வைஸராக இருக்கிறதுனால எனக்கு அதனுடைய கஷ்டங்கள் புரியும். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழகம் வளருவதற்கு, உங்கள் மூலமாக அந்த வளர்ச்சியை பெறுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் உழைப்போம். அதனால் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வது, பல்லாவரம் மக்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பல்லாவரம் தொகுதியில் என்னையும், தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் சார். நன்றி.